இன்னும் ஓட்டு போடாதவங்கெல்லாம் சீக்கிரமாக போய் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓட்டு போட பாருங்கள். எப்படி சொல்கிறேன், நிறைய இது நடக்குது. நிறைய எப்படின்னா, நிறைய இன்னும் இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இன்னும் ரெடி ஆகலை. எல்லா இடத்துக்கும் ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விடுற கவர்மெண்ட் இந்த வாட்டி ஸ்பெஷல் பஸ் எதுவுமே விடலை. சென்னை, கோயம்புத்தூர் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் ஊர் சைடில் நேற்று நைட்டு வரைக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை எதுக்குறீங்கன்னு தெரியுது. அதனால நீங்கள் தான் இன்னி முடிவு பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கும். இதனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன், காசு வாங்கினவங்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு அவன் 1000 ரூபா கொடுத்துருக்கான்னு வைங்க, ஒரு ஆளுக்கு இல்லை ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒன்று ஆல்ரெடி அது உங்ககிட்டேருந்து கொள்ளையடிச்சு தான் இருக்கணும், இல்லைன்னா உங்ககிட்டேருந்து கொள்ளையடிக்க போகிறதா இருக்கணும். 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அவன் அதுலேருந்து எவ்வளோ எடுப்பான் மட்டும் கொஞ்சம் யோசிங்க. காசு வாங்குங்க, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், வாங்கிக்கோங்க, அது உங்கள் பணம் தான். ஆனால் வாங்கிட்டு மனசாட்சின்னு ஒன்று இருக்குங்களா, அது முன்னாடி போய் நிற்கும் போது அங்கே யாருக்கு ஓட்டு போடணும்னு உங்கள் மனசு யாருக்கு சொல்லுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லது நடக்கும். பெட்டர் மிச்சு.